மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 124. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்றார் ஜெயந்தி லிங்கேஸ்வரனிடம். என்ன என்பதை போல் அவர் பார்த்தார். அன்னைக்கு பாப்பா சொன்னா, அந்த நவநீதனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இருக்கிற இந்த பழக்கம் அவளுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். இப்படி ப்ளஸ் நிறைய இருக்கும்போது அவனை வேண்டாம்னு சொல்ல என்ன காரணம் இருக்கு? ஜெயந்தி கூறியதை கேட்டதும் அவரை ஆழ்ந்து நோக்கினார் லிங்கேஸ்வரன். என்ன பேசுற ஜெயந்தி? அன்னைக்கு அந்த முரளிதான் அவங்க வீட்டில் இருக்கிற மைனஸ் பத்தி எல்லாம் சொன்னானே. அதெல்லாம் ஒரு விஷயமாங்க என்று சொல்ல தொடங்கிய அவரை நிறுத்தினார் லிங்கேஸ்வரன். இங்க பாரு ஜெயந்தி, அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு இப்போ நீ சொல்லலாம். ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனையா பாப்பாவுக்கு தெரிய வரும்போது என்ன பண்ணுவ நீ? நம்ம பாப்பா நம்ம கண்ணு முன்னாடியே இருப்பாங்க. அதுதான் இன்னும் கஷ்டம் ஜெயந்தி. அவ கஷ்டப்படுறத நாம பார்க்க வேண்டி வரும். அவ சொல்லாமலேயே நமக்கு அவ கஷ்டம் தெரிஞ்சிடும். அது இன்னும் கஷ்டம்தானே. இப்பவே முரளி கிட்ட நான் போய் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாலும் அவன் மற்ற 2 தம்பிங்களுக்கு போட்ட கண்டிஷன் எல்லாம் நமக்கும் போடுவான் தான். இல்லைன்னு நீ சொல்லுவியா? அமைதியாக இருந்தார் ஜெயந்தி. அப்போ சொல்லு. நம்ம பாப்பா கஷ்டப்பட்டா நம்மளால அவளை தனி குடித்தனம் வைக்க முடியுமா? அவன் சொல்ற காலம் முடிகிற வரைக்கும் நம்ம பாப்பா கஷ்டப்படணுமா? அவர் அமைதியாக இருந்தார். வேண்டாம் ஜெயந்தி. உனக்கு என்ன? அந்த நவநீதன் கிட்ட என்னென்ன பாப்பாவுக்கு பிடிச்சிருந்ததோ அதே குணத்தோட வேற மாப்பிள்ளை பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாம பாப்பா தான் இன்னைக்கு சொன்னான், நவநீதன் அவளோட பாஸ்ட் அப்படின்னு. ஸோ அவ மனசுல அவன் இன்னலன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை குழப்பாம இருந்தா போதும். குழப்புறது நாங்க இல்லைங்க. நாங்க அதை பத்தி பேசுறது கூட இல்லை. நீங்க தான் மொத்தமா குழம்பி மனசுல சலனப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டு தான் என்றவர் சில நொடிகள் ஆழ்ந்து யோசித்தார். பின் ஒரு முடிவுக்கு வந்தவர் மறுநாள் முரளியை சந்தித்து தான் எப்பொழுதும் வர்ஷினியை அவன் தம்பிக்கு தரப்போவதில்லை என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட முடிவு செய்து கொண்டு உறங்கி போனார். மறுநாள் காலையிலேயே ஜெகநாதனிடம் தான் செய்யப்போவதை பற்றி கூற திகைத்தார் அவர். இப்போ எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? ஏன்பா அப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் உன்கிட்ட நேரடியா வந்து பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கானா? இல்லப்பா. அப்புறம் ஏன் நீயா வாண்டடா அவன்கிட்ட போய் பேசுற? அவன்கிட்ட இருந்து விலகி இரு லிங்கேசா. இல்லப்பா என்று அவர் ஏதோ சொல்லத் தொடங்க அவரை நிறுத்தினார் ஜெகநாதன். இங்க பாரு, அவன் ஆசைப்பட்டா ஆசைப்படட்டும். அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். அதனால நமக்கு என்ன? உனக்கு அவன் தம்பிக்கு தர விருப்பம் இல்லைன்னா நீ வேற மாப்பிள்ளை பாரு. நம்ம பாப்பாவை அவன் தம்பிக்கு தர விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாம அவன் தானா ஒதுங்கிடுவான். புரியுதா? வீணா அவன்கிட்ட எதுக்காகவும் நாம இறங்கி போக வேண்டாம். திட்டவட்டமாக சொல்லிவிட்டு ஜெகநாதன் சென்றுவிட ஏனோ இரவு முழுவதும் இருந்த தெளிவு இப்பொழுது மீண்டும் காணாமல் போனது லிங்கேஸ்வரனுக்கு. ச்சே, இந்த பிரச்சனையை இன்னியோட முடிச்சிடலாம்னு பார்த்தா என்ன அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? அப்பாவை மீறி எதுவும் செய்ய முடியாதே என்று சலித்து கொண்டே தன் வேலையை பார்க்க சென்று விட்டார். நாட்கள் நகர்ந்தன. எல்லோரும் முடிவு செய்தபடி முதலில் சத்யாவின் நகைகளை மீட்டு விட்டான் முரளி. இப்பொழுது வேணுவின் சென்டர் இருக்கும் கட்டிடத்தை மீட்க பணம் சேர்த்து கொண்டிருக்கிறான். இன்னும் சில மாதங்களில் அதுவும் வேணுவின் கைக்கே வந்துவிடும். அடுத்து சங்கரனின் வீட்டை மீட்க முடிவு செய்திருந்தனர். அன்று தன் அறையில் அமர்ந்து கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்த முரளியிடம் வந்தாள் சத்யா. அவன் கழுத்தை கட்டி கொண்டு தோளில் முகத்தை புடைத்தாள். வேலையை நிறுத்திவிட்டு அவளை இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டான் முரளி. அவள் முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்தவன், மேடமுக்கு என்கிட்ட என்ன காரியமாகணும் என்று கேட்டான். செல்லமாக அவன் கன்னத்தில் அடித்தவள், எப்படித்தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறீங்க என்றாள். ஐஸ் வச்சது போதும், என்ன விஷயம்னு சொல்லு. மெதுவாக அவன் கன்னத்தை முத்தமிட நெருங்க அவளை அப்படியே நிறுத்தினான் முரளி. இதை பாரு, உன்னை பத்தி எனக்கு எவ்வளவு தெரியுமோ அதே அளவு என்னை பத்தி உனக்கும் தெரியும். என்கிட்ட இப்படியெல்லாம் காரியம் சாதிக்க முடியாது. என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு ஓகேவா இருந்தா மட்டும்தான் ஒத்துக்குவேன். தன் உதட்டை சுழித்தவள், அதுதான் எனக்கே தெரியுமே. ஒரே ஒரு முத்தம் கொடுக்கறதுனால அப்படியே நீங்க மயங்கிடுவீங்களா என்ன என்றவள் அவன் ஒரு கன்னம் பற்றி மற்றொரு கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். சிரித்தான் முரளி. சரி சொல்லு, என்ன விஷயம்? இப்போ எல்லாம் நம்ம வருமானம் கொஞ்சம் அதிகமாக தானே ஆகிட்டு இருக்கு. ஆமா, சேமிப்புக்கும் வட்டிக்கும் எடுத்து வச்சது போக கையில் அதிகமாக தானே நிற்குது. அதுக்கு என்ன இப்போ சொல்லு சட்டுன்னு. இல்லைங்க, வீட்டில் வசதி ஏதாச்சும் ஏற்றலாம் இல்லை? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்கிறது? என்ன வசதி வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனா தம்பிங்களுக்கு, இல்லை நித்யா பிரியா இவங்களுக்கு ஏதாச்சும் தேவையா இருக்கும் இல்லையா? ஒரு தடவை கேட்டு பார்க்கலாமே. ஓ, உன்னோட தங்கச்சிங்க ஏதாச்சும் கேட்டாங்களா? டைரக்டா அதை சொல்ல வேண்டியது தானே. அவனை முறைத்து விட்டு அவன் மேலிருந்து எழுந்து கொண்டாள். மீண்டும் அவள் கைப்பிடித்து இழுத்து அமர்த்தி கொண்டான். எதுக்கு இப்போ கோவப்படுற? என்ன விஷயம்னு டைரக்டா சொல்லு என்றான்.
சத்தியமா அவங்க 2 பேரும் என்கிட்ட எதுவும் சொல்லல. எனக்கே தோணுது. முன்ன நாம கஷ்டத்துல இருந்தப்போ ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. இப்போ நாம கொஞ்சம் முன்னேறினதுக்கு அப்புறமும் நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்க ஆரம்பிக்கலனா எப்படி? சரி சொல்லு, என்ன மாத்தணும்? அதுதான் சொன்னேனே, எனக்கு எதுவும் தெரியல. முன்ன எல்லாம் நம்ம வசதி ஏற ஏற வீட்லயும் கொஞ்சம் வசதி ஏத்திக்கிட்டே இருந்தோம். இந்த பைக்கு, ஸ்கூட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ வாங்குனது தானே! இப்போ கொஞ்சம் வருஷமா நாம எதையுமே செய்யாத மாதிரி இருக்கு. பிடிவாதமா அப்படியே அந்த லைஃப் ஸ்டைல்லயே நின்னுகிட்டு இருக்கோமோன்னு தோணுது. பெரிய டிவியா மாத்தலாம். இல்ல பசங்களுக்கு வேணும்னா ரூம்ல ஏசி போடலாம். அந்த மாதிரி வேற ஏதாச்சும் அவங்களுக்கு ஆசை இருக்கும்னு சொல்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் இல்ல? யோசனையில் ஆழ்ந்தான் முரளி. இரவு உணவின் போது எல்லோரிடமும் இதை பற்றி கேட்டான். அண்ணா, நாங்க எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். எங்களுக்குன்னு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. நீங்க நித்யாவையும் பிரியாவையும் கேளுங்க என்று விட்டான் வேணு. ஆமா அண்ணா, அது மட்டும் இல்லாம வீட்ல என்ன வசதி வேணும் அப்படின்னு எங்களை விட அவங்களுக்கு தான் அதிகமா தெரியும் என்றான் நந்து. முரளி நித்யாவையும் பிரியாவையும் பார்க்க இருவரும் ஒரு சேர அக்காவை கேளுங்க மாமா என்றார்கள். அவர்கள் கூறியதை கேட்டு பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டவன், நான் உங்க அக்கா கிட்ட ஏற்கனவே கேட்டுட்டேன். அவளுக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டா. அப்போ சரி, யாருக்கும் எதுவும் தேவையில்லைனா பணம் மிச்சம் என்று விட்டு எழுந்து கொள்ள, மாமா என்றனர் இருவரும் ஒரு குரலில். நவநீதன், நந்து, வேணு மூவருக்கும் சிரிப்பு வர அதனை அடக்க முடியாமல் சிரித்து விட்டனர். இருவரும் ஆண் பிள்ளைகள் மூவரையும் முறைக்க, பின்ன என்ன அண்ணி, அண்ணனே ஒரு சான்ஸ் கொடுக்கறாரு, என்ன வேணும்னு சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு எதுக்கு இந்த டைலாக் எல்லாம்? உங்களுக்கு சத்யா அண்ணியை பத்தி தெரியாதா? அவங்க என்னத்தை கேட்க போறாங்க? சட்டுப்புட்டுன்னு உங்களுக்கு வேண்டியதை அண்ணன் மனசு மாறுறதுக்குள்ள கேட்டு வாங்கிக்கோங்க என்றான் நவநீதன். நித்யா ஒரு நொடி பிரியாவை பார்த்து விட்டு கூறினாள், மாமா, எனக்கு வாஷிங் மிஷின் வேணும். பிரியா என்ன சொல்றான்னு தெரியல. அவளுக்கு என்ன வேணுமோ கேட்டுட்டு எது உங்களுக்கு சரின்னு படுதோ அதை வாங்கி கொடுங்க என்றாள். எனக்கும் வாஷிங் மிஷினே ஓகே மாமா. கூடவே கரண்ட் பில்லும் அதிகமாக வரும். அதையும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்றான் முரளி. பார்த்துக்கலாம் மாமா, எப்படியும் நமக்கு டைம் மிச்சம் தானே என்றாள் நித்யா. ஆமாம் மாமா, எனக்காச்சும் ஒரு குழந்தை துணி தான் துவைக்கணும். அக்கா 2 பேரோட துணியை துவைக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் டைம் சேவ் ஆகும் என்றாள் பிரியா. நான் அதுக்காக மட்டும் கேட்கல மாமா. இப்போ கொஞ்ச நாளாக உங்ககிட்ட சண்டை போட்டு அக்காவே அவங்க துணிங்களை துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னவோ அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ண விட இன்னும் பயமாக தான் இருக்கு. அந்த காரணத்துக்காகவும் தான் சொல்கிறேன் என்றவளை மெச்சுதலாக பார்த்தான் முரளி. சரி, அப்போ வாஷிங் மிஷினே வாங்கிடலாம். கம்பெனி சைஸ் எல்லாம் எது வேணும் அப்படின்னு நீங்களே எல்லாரும் பேசி டிசைட் பண்ணி வாங்கிடுங்க. பில்லை என் கையில் கொடுத்துருங்க என்று நித்யாவையும் பிரியாவையும் பார்த்து கூறியவன், பார்த்துக்கோங்கடா என்று தன் தம்பிகளை பொதுவாக பார்த்து சொல்லிவிட்டு சென்று விட்டான். நாட்கள் வேகமாக நகர்ந்தன. லிங்கேஸ்வரனை பல இடங்களில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை முரளிக்கு உருவானது. அப்பொழுதெல்லாம் அவருடைய நட்பை பெற முயற்சித்தான். ஆனால் அவரோ அவனை தவிர்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து இருக்கும் நேரத்தில் ஒருவர் லிங்கேஸ்வரனிடம் கேட்டார், என்ன தம்பி, பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணலையா? வரன் எதுவும் பார்க்கலையா? இப்போதைக்கு இல்ல அண்ணா. அவளோட 1 வருஷம் ட்ரைனிங் பீரியட் முடிய போகுது. அவ வேலையை விட்டுட்டு வந்து எங்க கூடவே கம்பெனியை பார்த்துக்க போறாளாம். நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதனால இன்னும் 1 வருஷம் கழிச்சு கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்னு இருக்கேன் என்றார். சில நிமிடங்கள் கழித்து கனகு முரளியிடம் கேட்டான், என்னடா மச்சான், தம்பிக்கு கல்யாணம் பண்ற மாதிரி ஐடியா இல்லையா? நீ அடுத்து கல்யாண சாப்பாடு எப்போ போட போற? நவநீதனுக்கும் வயசாகிட்டே இருக்கேடா. ஒரு நொடி முரளி லிங்கேஸ்வரனை பார்த்து விட்டு கூறினான், ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கலாம்னு இருக்கேண்டா. அதை கேட்டு துணுக்குற்ற லிங்கேஸ்வரன் முரளியை முடியும் மட்டும் முறைத்து வைத்தார். பற்களை கடித்த தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டார். எல்லோரும் இருக்கும் நேரத்தில் அவனிடம் எதுவும் பேச முடியாமல் அமைதி காத்தார். வர்ஷினி வேலையை விட்டு வந்த பின் தன் தாத்தாவோடும் அப்பாவோடும் கம்பெனியை பார்த்து கொள்ள ஆரம்பித்திருந்தார். எல்லாவற்றையும் பொறுப்பாக கற்றுக்கொண்டாள். ஜெகநாதனும் அவளை அருகில் அமர்த்தி எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். ஒரு நாள் ஜெகநாதனுக்கு தெரிந்த ஒருவர் வந்தார். அவள் மகள் வயிற்று பேரனுக்கு வர்ஷினியை கேட்டு ஜாதகத்தோடு வந்திருந்தார். தன் பேரனை பற்றி அனைத்து விவரங்களையும் உரைத்துவிட்டு, உனக்கு சம்மதம்னா வீட்டில் பேசிட்டு அப்புறமா எனக்கு ஜாதகம் கொடு ஜகா என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவர் கேள்வியாக லிங்கேஸ்வரனை பார்க்க, பாப்பாவை முதல்ல கேளுங்கப்பா என்றார். வர்ஷினியை அழைத்து கேட்டார் ஜெகநாதன். தாத்தா, எனக்குன்னு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நீங்கள் எல்லாரும் பார்த்து யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அதுதான் பாப்பா சொல்லிட்டாளேடா. அவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால எனக்கு ஓகே தான். நீ யோசிச்சு முடிவை சொல்லு என்று சொல்லிவிட்டு ஜெகநாதன் எழுந்து சென்று விட்டார். லிங்கேஸ்வரனுக்கு தான் மனதில் ஏதோ அறுத்து கொண்டே இருந்தது.
தேவையில்லாமல் அவர் மனது வந்தவர் கூறிய பையனோடு நவநீதனை ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தது. லிங்கேஸ்வரன் என்ன செய்தார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.